தம்பி அண்ணா எவ்வளோ அழகாக வாசிக்கிறீங்க. என்னப்பா நான் வாசித்தா வெறும் சவுண்டு தான்ப்பா கேட்குது. அப்படிதானே, யார் வச்சாலும் சத்தம் தான் கேட்கும். அதை அழகா வாசிச்சதுதானே நல்லா இருக்கும். தம்பி நானும் அழகாக வாசிக்க என்னப்பா பண்ணணும்? அதுக்கு இந்த புக்கை நீங்கள் படிக்கணுண்ணே. இந்த புக்கில் உள்ள மாதிரி படித்து இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அழகாக வாசிக்கலாண்ணே. ஓ அப்படியாப்பா? ஆமாண்ணா. பார்த்தீங்களா, ஒரு கீபோர்டை அழகாக வாசிக்கிறது கூட நோட்ஸ் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் எப்படிங்க, நம்முடைய வாழ்க்கையை அழகாக வாழ்கிறதுக்கு தாங்க ஆண்டவர் நமக்குன்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கிறார், பரிசுத்த வேதாகமம். இதில் உள்ளதுபடி நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. ஒரு மனிதன் எப்படி அழகாக வாழலாம், அவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது எல்லாமே இந்த வேதாகமத்தில் இருக்குங்க. இதன்படி நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையும் நம்மளுடைய எண்ணங்களும் மாறுங்க. ஆமென்.